அன்பான காலை வணக்கங்கள். செங்கதிர் உதித்த இந்த செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமான நாதனே. அருணாச்சலேஸ்வரரின் அருளாசியுடன் இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர் என பல திறமைகளை தன்னகத்தே வைத்துள்ள சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள். அவர்கிட்ட நீங்கள் பேசணும்னா 0444596944 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி 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 நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். நற்பவி. நன்றி. சொல்லுங்கம்மா. அம்மா, சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் மூலமாக பலருடைய வாழ்விலையும் ஒளியேற்றி வைத்திருக்கிறீங்க. அவங்கெல்லாம் விஸ்வரூப வெற்றி அடைந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் சாட்சியா இருக்காங்கம்மா. உங்ககிட்ட ஒரு கேள்விம்மா, அதாவது வாஸ்துப்படி வீடு அமையலைன்னா அவங்கெல்லாம் எந்த மாதிரியான நிலையில இருப்பாங்கம்மா? நிச்சயமா சொல்லலாங்கம்மா. அதாவது வாஸ்துப்படி வீடு அமையல அப்படிங்கிறத விட வாஸ்துப்படி தான் கட்டியிருக்கோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவனக்குறைவாக இருப்பாங்க. என்னென்னா, ஒரு வீடு கட்டியிருப்பாங்க அல்லது ஒரு புதிய வீடு வாங்கியிருப்பாங்க அல்லது ஏற்கனவே கட்டின பழைய வீட்டை வாங்கியிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு போன பிறகு ஒரு பயம், பதட்டம், எதிர்காலத்தை பற்றிய நிறைய சிந்தனைகள், அது இல்லாமல் நிறைய தோல்விகளை சந்திக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பணவரவில் தடைகள் ஏற்பட்டிருக்கும், கடன்கள் அதிகமாகிருக்கும். இது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல தூக்கம் வரல, ஒரு இடம் புதுசாக வாங்கின பிறகு, புதுசாக ஒரு வீடு கட்டி குடி போன பிறகு அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கின பிறகு அங்கே போனதுக்கு பிறகு ஒரு மன அழுத்தம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது, எதிர்காலத்தை பற்றி சிந்தனைகள் நிறைய வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் பின்னோக்கி வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச நிறைய நிகழ்வுகள் அடிக்கடி நம்மளோட நினைவுகளுக்கு வந்துட்டுருக்கு. அப்படின்னா அந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டியது அந்த வீட்டோட இருப்பியல் வாஸ்து. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னோக்கி தான் எப்போவுமே போகணும். ஒரு காரோ ஏதோ ஒரு வண்டி, ஒரு பஸ்ஸோ நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி பார்த்து போனால் தான் பர்ஃபெக்டாக நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம போக முடியும். ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா என்ன ஆகும்? எங்கேயாவது போய் முட்டி மோதி தான் நிற்கணும். அந்த சீக்கிரட்டாக வாழ்க்கையில் எடுங்க. அதனால் எப்போவுமே வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு நடந்திருந்தாலுமே அதையெல்லாம் மறந்துட்டு ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கிக்கங்க. இதற்கெல்லாம் அடிப்படையாக அந்த அளவுக்கு தெளிவான மனநிலை, சிந்தனைகள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்த வேண்டியது உங்கள் வீட்டோட இருப்பியலை செக் பண்ணி சரி பண்ணணும். அப்போ அங்கே கரெக்ஷன்ஸு நிச்சயமாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் பர்ஃபெக்டாக துல்லியமாக தான் நான் வாஸ்துப்படி வீடு வாங்கியிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னாலும் அந்த இடத்துல நீங்கள் போய் உங்களுக்கு ஒரு தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு மன அழுத்தம், ஒரு அடிக்கடி வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள், இல்லை பணவரவில் பிரச்சனை, கடன்கள் அதிகமான சூழ்நிலைகள், இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமாக உங்கள் வீட்டோட வாஸ்துவை நீங்கள் செக் பண்ணணும். இந்த வாஸ்து ஒரு இடத்துல பிரச்சனை கொடுக்குதுன்னா ஃபஸ்ட்டு அந்த இடத்துல மனநிலையில் தான் பாதிப்பு கொடுக்குது. அப்போ அதை சரி பண்ணும் பொழுது ஒட்டுமொத்த வீட்டோட வாஸ்துவை நம்ம செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி நம்மளோட குடும்பம் போகிறதுக்கு உண்டான ஒரு பாதையை, ஒரு வாய்ப்பை நம்மளால் உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. இருப்பியல் அதான் வாஸ்துப்படி நீங்கள் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கம்மா. இதில் இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் நாங்கள் எவ்வளோதான் பார்த்து கட்டினாலும் ஒரு மனசுக்குள்ளே அந்த கணவன் மனைவி பிரச்சனையை பற்றி நீங்கள் சொல்லணும். அதாவது எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் வீட்டுக்குள்ளே வந்தால் நிம்மதி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அதுக்கான சொல்யூஷன் ஏதாவது இருக்குங்களா? நிச்சயமாங்கம்மா. அதாவது கணவன் மனைவி மட்டும் இல்லை, ஒரு வீட்டுக்குள்ளே ஒட்டுமொத்த உறவுகளும் ஒரு அன்போட நம்மளோட பாரம்பரியான பழக்க வழக்கங்களோட இருக்கணும். அப்போ அந்த இடத்துல ஒரு குடும்ப தலைவர்,
குடும்ப தலைவி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 22 டிகிரி ஒரு வீட்டில் இருக்குது. வடக்கு அப்படிங்கிற அந்த 22 டிகிரி அந்த வீட்டோட குடும்ப தலைவி முதல் பெண் வாரிசுக்கும், கிழக்கு அப்படிங்கிற அந்த 22 டிகிரி அந்த குடும்ப தலைவர் குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசு, அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட வேலை வாய்ப்புகள், அந்த வீட்டுக்கு வரக்கூடிய வம்சத்தின் வாழ்வாதாரம் எல்லாவற்றையுமே இந்த வடகிழக்கு 45 டிகிரி குடும்ப தலைவி 2 பேருக்குமே வச்சிருக்கு. அதுபோலவே ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தின் 2வது பெண் வாரிசு, 2வது ஆண் வாரிசு, குடும்பத்தின் 2வது பெண் வாரிசுக்கு தென்கிழக்கு தெற்கு அப்படிங்கிற அந்த 22 டிகிரி வச்சிருக்கு. அதே போல குடும்பத்தின் 2வது ஆண் வாரிசு தென்கிழக்கு கிழக்கு அப்படிங்கிற அந்த 22 டிகிரி வச்சிருக்கு. இது போலவே 3வது ஒரு ஆண் வாரிசு, 3வது ஒரு பெண் வாரிசுனா 3வது பெண் வாரிசு அப்படின்னா வடமேற்கு 22 டிகிரியும் 3வது ஆண் வாரிசுக்கு வடமேற்கு மேற்கு 22 டிகிரி வச்சிருக்கு. அப்ப இது போலவே எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு 22 டிகிரி செயல்படும். அது போலவே வெளியிலிருந்து நமக்கு வீட்டுக்கு பெண் கொடுக்கிற சம்பந்திகளுக்கு ஒரு பகுதி இருக்கு. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனுக்கு, முதல் மருமகனுக்கு உண்டான ஒரு 22 டிகிரி, 2வது மருமகனுக்கு உண்டான ஒரு 22 டிகிரின்னு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாகம் அந்த நீங்க குடியிருக்கிற வீடு, அது வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் அந்த சயின்டிஃபிக்கா அந்த நிகழ்வுகளை அந்த வீடு உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு வீட்டில் ஒரு வீட்டுக்கு புதுசாக வாங்கி குடி போனாலும், புதிய வீடு கட்டி நம்ம போனாலும், அல்லது ஒரு புதிய கட்டிய வீட்டை வாங்கினாலும், இல்லை ரொம்ப நாள் பழைய வீட்டை வாங்கி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் எப்போதுமே கவனமாக வாஸ்து அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் அந்த இடத்துல வேலை பார்க்குது. வாஸ்து அப்படிங்கிறது தெய்வம் அல்ல, கடவுள் அல்ல, இது ஒரு சயின்ஸ், இது ஒரு சர்க்கியூட், அதாவது காந்த சக்தியும் மின்சக்தியும் சேர்ந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சர்க்கியூட் அந்த இடத்துக்குள்ள வேலை பார்க்குது. அந்த சர்க்கியூட்னால நம்ம அந்த இடத்துல தூங்கும் பொழுது நம்ம ஒரு மனிதனோட உடல்ல அந்த மாற்றங்களும் அவனோட வாழ்க்கையில ஒரு நிகழ்வுகளையும், அது நல்லதோ கெட்டதோ அந்த நிகழ்வுகளையும் கொடுக்கக்கூடியது ஒரு வீட்டோட அவன் வாழுகின்ற அந்த இருப்பிடம் தான் முடிவு பண்ணுது அப்படிங்கிற இந்த சூட்சுமத்தை புரிந்து கொண்டு இருப்பியல் படி ஒரு வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல பொருளாதார முன்னேற்றத்தை மட்டும் கவனத்தில் வைக்கக்கூடாது. அனைத்து விஷயங்களிலும் நல்ல ஒரு வாழ்வாதாரம், நல்ல புகழுடன், நல்ல ஒரு வருமானத்துடன், நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன், சிறப்பான ஒரு டிக்னிட்டியோட வாழக்கூடிய ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கும். இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது இந்த இருப்பியல் சாம்ராஜ்யம் இன்னைக்கு எல்லா உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குது நம்மளோட நிகழ்ச்சியின் மூலமாக. அதனால இந்த நம்மளோட நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது, அதாவது வடக்கு பள்ளம் தெற்கு உயரம், கிழக்கு பள்ளம் மேற்கு உயரம் அப்படிங்கிற கான்செப்டில் உங்கள் வீட்டுக்கு வெளியில் அது காம்பவுண்டு இருந்தாலும் காம்பவுண்டு இல்லைனாலும் பக்கத்து வீடு இருந்தாலும் உங்கள் வீட்டை விட மேடாக இருக்கா பள்ளமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இந்த தெற்கும் மேற்கும் எந்த வீட்டிலெல்லாம் பள்ளமாக இருக்குதோ அந்த வீட்டில் இந்த குடும்ப உறவுகளுக்குள்ள, அதாவது கணவன் மனைவி மட்டுமல்ல, அந்த இடத்துல குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறத கொடுத்து கொண்டே இருக்கும். அது பக்கத்து வீட்டு வாஸ்துவாக இருந்தாலும் அப்போ நம்ம அந்த இடத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ண முடியாது. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம என்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அந்த சூத்திரம், அந்த சூட்சமும் இருப்பியல் இருக்குது. அதன்படி நம்ம வீட்டை 16 பிரிவுகளாக பிரித்து வீட்டோட நார்த்து வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத செக் பண்ணி அந்த இடத்துல பர்ஃபெக்டாக கரெக்ஷன் பண்ணும்பொழுது நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஏன்னா ஒரு வீடு நீங்கள் பர்ஃபெக்டாக புதுசாக ஒரு மனை பார்த்து வாங்கி செக் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துலையும் உங்களுக்கு உண்டான விஷயங்கள் நல்லது நடக்கலை அப்படின்னா நிச்சயமாக இருப்பியல் படி அந்த இடத்த கரெக்ஷன் பண்ணணும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. திருவே தாயே ஆண்டாலே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே, அருளும் அழகே ஆண்டாலே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நற்பவி. சொல்லுங்கம்மா.
மேடம் இப்போ நீங்கள் சொன்னீங்க அதாவது வாஸ்து வந்து எந்த மாதிரியான நிலையில் நம்ம இருப்போம் அப்படிங்கிறத பற்றி அருமையாக சொல்லியிருந்தீங்க மேடம். இன்னொன்று வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம வசிக்கிற இருப்பிடம் வந்து எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இப்போ சொன்னீங்க மேடம். இன்னொன்று மேம், அதாவது பூஜை அறைக்கு ஈக்குவலானது வந்து சமையல் அறைன்னு சொல்லுவாங்க. அந்த பண வரவிற்கும் சமையல் அறைக்கும் வந்து சம்பந்தம் இருக்குதா? அது நிச்சயமாக இருக்குங்கம்மா. சமையல் அறை மட்டுமில்லை, ஒட்டுமொத்த வீடு சுத்தமாக வச்சுருக்கிறதும் ப்ளஸ் வந்து மாப் போடும்போது வீடு துடைக்கும் போது கல்லுப்பு போட்டு துடைக்கிறதும் தேவையில்லாத பொருட்களை அப்பப்போ வெளியில் எடுத்துடுறதும் வந்து ஒரு நல்ல விஷயங்கள். ஏன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு ஆண்டாண்டு காலமாக நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தின விஷயங்கள். அதாவது ஒரு பொங்கல் அப்படின்னா போகி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தேவையில்லாத பொருட்களெல்லாம் எரித்தார்கள் நம்மளோட முன்னோர்கள். ஆனால் இப்போ நம்ம வந்து நிறைய ஃப்ளாட்ஸ்லலாம் நம்ம இருக்கும் பொழுது நிறைய பொருட்களை நம்மளால் தவிர்க்க முடியாத ஒரு தம்ப் பண்ணி அது ஒரு லோ ரூஃப் போட்டு ஒரு இடத்துல வீட்டில் வந்து அடைச்சி வச்சுருப்போம். இதுவும் அந்த இடத்துல வந்து எனர்ஜி வைஸ் வந்து தம்ப் பண்ணும் பொழுது அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை உருவாக்குது. அதே மாதிரி லோ ரூஃப் அப்படிங்கிறதும் நிறைய இடங்களில் நம்ம வந்து ஒரு மேலே வந்து ஃப்ளோர் மேலே வந்து நம்ம வந்து காங்க்ரீட் போடும்போது சீலிங் போடும்போது ஃபால் சீலிங் போடும்போதும் சாதாரணமாக நம்ம வந்து சீலிங் வந்து காங்க்ரீட்டில் போடும்போதும் ஒரு இடம் மேடு ஒரு இடம் பள்ளமாக மாற்றி போடும்போதும் அந்த வீட்டில் வந்து வாஸ்து குறைகளை உருவாக்கிறது. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து வீட்டோட அளவில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அது போலவே வீட்டோட உயரத்தையும் கவனிக்கணும். ஒவ்வொரு ரூமும் எத்தனை ஒரு ரூமுக்கு ஒரு ரூமு கம்பேரிசனில் எப்படி இருக்கணும் ஹைட் அப்படிங்கிறது இருப்பியலில் அடிப்படையான விதிகளாக வச்சுருக்கோம். அதன்படி செக் பண்ணி ஒரு வீட்டை சரி பண்ணும் பொழுதும் அந்த இடத்துல வாஸ்து ரிசல்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து இந்த கிச்சன் அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். கிச்சனில் வந்து தேவையில்லாத பொருட்களை அடைச்சி வைக்கிறது, அதாவது இரவு நேரங்களில் சிங்கில் பாத்திரங்களை போட்டு வைக்கிறது, இதெல்லாம் வாஸ்துக்கு சொல்கிற விஷயம் கிடையாது. இதெல்லாம் எனர்ஜி வைஸ் ஒரு விஷயம். ஒரு இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து எப்படிலாம் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த பாத்திரங்கள் சிங்கில் வந்து நைட்டில் சாப்பிட்டுட்டு போட்டு வைக்கிறதும் அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுறது, நிறைய கரப்பாம்பூச்செல்லாம் இருக்க மாதிரி கிச்சனை போட்டு வைக்கிறது. அது போலவே கிச்சன் மேடையை துடைக்கிறதுக்கு அதாவது நம்ம யூஸ் பண்ண பனியனு ப்ளவுஸ் இதெல்லாம் போட்டு துடைக்கிறது, அதாவது மிதியடியாக நிறைய இடங்களில் பழைய துணிகள் பயன்படுத்தின துணிகளில் போடுறது, இது எல்லாமே அந்த இடத்துல நெகட்டிவிட்டியை உருவாக்குது. அதனால் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். ப்ளஸ் வந்து எப்போவுமே கிச்சனை வந்து சுத்தமாக வச்சுருக்குங்க. கிச்சனில் ஒரு சின்ன மெல்லியதாக ஒரு மியூசிக்கோட ஒரு மைல்டாக ஒரு மியூசிக் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பாடல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து சமைக்கிறது, நீங்கள் பாடிக்கிட்டே சமைக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த இடத்துல பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். இதெல்லாம் வந்து பிராணிக் ஹீலிங்கில் சொல்கிற விஷயங்களை சொல்கிறேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அது போலவே இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு வந்து பணவரவுக்கும் பாசிட்டிவிட்டிக்கும் அடுத்த லெவல் நீங்கள் போகிறதுக்கு உண்டான நம்பர்ஸு சுவிட்ச் வேர்ட்ஸு எல்லாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லிகிட்ருக்கேன். இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய படங்களை பூஜை அறையில் வச்சுருப்பீங்க. பூஜை அறையில் எப்போவுமே படங்கள் வந்து குறைவாக நீங்கள் வைக்கும் பொழுது தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய போயிட்டு ஒரு கோவிலுக்கு போனால் அங்கே ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வைக்கிறது, நீங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோ கொண்டு வந்து வச்ச உடனே இப்போ அந்த இறைவன் இங்கே வர்றதா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நிச்சயமாக கிடையாது. அதாவது 5 படங்கள் நம்ம பாரம்பரியமாக ஒரு கிரகப்பிரவேசம்னா ஒரு 5 படங்கள், விநாயகர், முருகன், பெருமாள், சரஸ்வதி, மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு 5 படங்கள் தான் ஆண்டாண்டு காலமாக நம்மளோட முன்னோர்கள் வைத்திருந்த படங்கள். அதை மட்டும் வச்சாலே போதும். அதுவுமே இல்லாத அதுக்கு முன்னாடி தீபங்கள் மட்டும்தான் ஏற்றி, அதுவும் கரண்ட்டு இல்லை அப்படிங்கிறதுனால இரவில் வந்து வெளிச்சத்துக்காக தீபம் ஏற்றினார்கள் நம்மளோட முன்னோர்கள். அதுபோல் தீபங்கள் எரிந்தாலே போதும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் பூஜை ரூமில் வேணும் அப்படின்னா இந்த 5 ஃபோட்டோஸ் மட்டும் படங்களை மட்டும் வைக்கிறது சிறப்பு. நிறைய ஃபோட்டோஸ் வைக்கிற எங்கெல்லாம் வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் தேவையில்லாத விஷயங்கள் அந்த வீட்டில் நடந்துட்டுருக்கு. அதனால் இது இல்லாமல் ஒரு குறிப்பாக எடுத்துங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து காமதேனு சிலைகள் சின்னதாக குட்டியாக வைக்கணும். கன்றுடன் கூடிய பசு அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு வந்து பல நல்ல விஷயங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அஷ்டலக்ஷ்மி ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் காமதேனு பிக்சர்ஸு உங்கள் வால்பேப்பரில் வச்சுக்கலாம், டிபியில் வச்சுக்கலாம், மொபைலில். அது போலவே வீட்டில் வந்து குட்டியாக சிலை வைக்கலாம். அல்லது உங்களுக்கு சிலை வைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஏதாவது உங்களுக்கு சிலை வச்சா நிச்சயமாக ஒரு டம்ளர் பாலோ இல்லை ஒரு கல்கண்டோ ஏதாவது ஒன்று வைக்கணும். அது மாதிரி வைக்க வாய்ப்பு இல்லாதவங்க ஃபோட்டோஸ் மட்டும் வச்சு
காமதேனுவை நீங்கள் வழிபாடு பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி தொடர்ந்து குடியிருப்பாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. இப்போ நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே வாஸ்து கிடையாது, பிராணி ஹீலிங் மூலமாக வீட்டோட எனர்ஜியை மாற்றக்கூடிய சின்ன சின்ன தகவல்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நிரந்தரமாக இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம், என்னோட வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கணும், 16 செல்வங்களும் என்னோட குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு பிரம்மாஸ்திரம் இருப்பியல் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டை உங்கள் வீட்டில் செயல்படுத்தும் பொழுது எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறதுனால நான் கற்ற கல்வியை ஒவ்வொரு இடங்களுக்கும் நான் வந்து ஆய்வு செயல்படுத்தி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டேட்டாவை எடுத்துகிட்ருக்கேன். அந்த டேட்டா படி பார்க்கும் பொழுது இருப்பியல் வந்து ஒரு திருமணம் ஆகாத இடங்களில் திருமணத்தை நடத்தி கொடுக்குது. குழந்தை பல ஆண்டுகள் குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்குது. அது போலவே செல்வ செழிப்பில் கடன்கள் அடையிறதுக்கு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல திருமணங்கள் நடக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவை அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலை இருப்பியல். இது வந்து நான் சொல்கிறது, நான் வந்து இதை வந்து இதில் ஒரு நிபுணராக இருக்கிறதுனால நான் சொல்லலை. நான் எங்கள் வீட்டில் செயல்படுத்தினாலையும் நான் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் நேரடியாக போய் பார்த்து அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட் எடுக்கிறதுனாலையும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அதனால் ஒவ்வொருவரும் உங்கள் வீடு நிரந்தர வெற்றி பெற உங்கள் வீட்டை இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணிக்கிங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. மேடம், இப்போ வந்து நிறைய நேயர்கள் வந்து அவங்களும் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு ஆசையாக துடிக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறது, உங்களை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறாங்க மேடம். அதுக்காக நீங்கள் சொல்லணும் மேடம். நிச்சயமாங்கம்மா. அதாவது நீங்கள் வந்து என்னோட நம்பரில் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் கொடுத்துடணும். அட்ரஸ் கொடுத்துட்டா ஆஃபீஸில் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த நாளில் உங்கள் இடத்துக்கு வர்றேன், நான் தான் வருவேன், நான் வர்றது எந்த நாளில் என்ன டைமுக்கு வரேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நிச்சயமாக இதற்கு கட்டணம் உண்டு. அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த நம்பரில் கேட்கும்போது உங்களுக்கு எல்லா விளக்கத்தையும் கொடுத்துருவாங்க. இது போலவே வரும்போது நான் டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பஸ் வச்சு உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டோட 16 பிரிவுகள் உங்களுக்கு என்ன வேலை பார்த்துட்ருக்கு, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்ன விஷயத்துக்காக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்கிற தகவலை எனக்கு தெரியப்படுத்த வேண்டியது இல்லை. நான் வந்து உங்கள் வீட்டோட வாஸ்துவை செக் பண்ணி இப்போ நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்க, இந்த வாஸ்து கரெக்ஷன் சிம்பிளாக இடிக்காமல் உடைக்காமல் எப்படி பண்ணலாம், அது பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிற நிறைய விளக்கத்தை டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இதுக்கு வந்து இவ்வளோ டைமிங்ஸுன்னு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு உண்டான கேள்விகள் 50 கேள்விகள் 500 கேள்விகள் எல்லாம் வாழ்வியல் சார்ந்த அனைத்து கேள்விகளையும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஆரோக்கியம் தொடர்பாக மாற்றுமுறை மருத்துவராக நான் இருக்கிறதுனால நீங்கள் அதை கேட்டுக்கலாம். மனநலம் சார்ந்த மலர் மருத்துவம் நான் கொடுக்கறதுனால அதை சார்ந்து நீங்கள் கேள்விகள் எழுதி வச்சுக்கலாம். இது அடிப்படையாக நான் பண்ணக்கூடியது இருப்பியல் வாஸ்து கரெக்ஷன். அப்போ அந்த 16 திசைகள் என்ன வேலை பார்த்துட்ருக்கு, 16 திசைகளை சரி பண்ணும் பொழுது என்னென்ன நிகழ்வுகள் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிற விளக்கம். அது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்துருவேன். கரெக்ஷன் பண்ணும்பொழுது ஃபோட்டோஸு வீடியோஸு எனக்கு அனுப்பி வைக்கணும். உங்களோட டவுட்ஸை நீங்கள் எங்ககிட்ட கேட்கணும். இது எல்லாவற்றுக்கும் ஃபாலோஅப் இருக்கும். நீங்கள் வந்து தொடர்ந்து என்னோட பயணிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை நிச்சயமாக நான் உருவாக்கி கொடுப்பேன். அது போலவே நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ண முடியாது, வீட்டுக்குள்ளேயும் இடித்து உடச்சி என்னால் கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த வாஸ்து இப்போ இருக்கிற பாதிப்புலேருந்து நீங்கள் உங்கள் அழகாக உங்களுக்கு வந்து பாதுகாப்பு ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்கி கொடுக்க முடியும் இருப்பியல் வாஸ்துவால். அப்போ அந்த இடத்துல ஒரு ரூம் உங்களுக்கு வடக்கை உச்சப்படுத்தி ஒரு ரூம் வந்து செலக்ட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் சயனம் தூங்கணும். சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உட்டுலேயே வாடகை வீடாக இருந்தால் கூட அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல தூங்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது. இதுக்கும் வாய்ப்பு இல்லையா, உங்களோட மொட்டை மாடியில் உங்களுக்கு ஒரு ரூம் போட வச்சு அந்த இடத்துல நீங்கள் தூங்கும் பொழுது இந்த வீடு வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை, இருக்கிற வாஸ்து இருக்கிற தடைகள் இருக்கிற பிரச்சனைகள் வெளியில் அப்படியே இருக்கவே அழகாக நீங்கள் லிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இருப்பியல் படி என்னால் உங்களுக்கு செய்து கொடுக்க முடியும். இது எல்லாமே ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறது நீங்கள் சயனம் பண்ணும் பொழுது நீங்கள் தூங்கும் நேரத்தில் தான் உங்களுக்கு வேலை பார்க்கிறது அப்படிங்கிற இந்த அரிய தகவலை புரிந்து கொண்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கரெக்ஷன் பண்ணும்போது நிச்சயமாக விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது. இதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோட நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.
மேடம் இது வரைக்கும் வந்து உங்களுடைய அந்த இருப்பியல் கவசம் அப்படின்னே சொல்லலாம் மேடம். அது வந்து நம்மளை வந்து நெருப்பு கவசம் மாதிரி காக்கும் அப்படின்னு அருமையாக சொல்லியிருந்தீங்க. அதோடு இல்லாமல் உங்களுடைய அந்த புள்ளி விவரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக துல்லியமாகவும் இருக்குது மேடம். இது நிஜமாவே வந்து எல்லாருக்குமே வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது மிகையல்ல அப்படின்னு கூட சொல்லலாம் மேடம். இது வரைக்கும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம் மேடம். நன்றிம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி 19962 1147418888. நன்றி. நற்பவி. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.